கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்னை அன்போடு கூட அழைத்த அருமையான பாஸ்டர் டேவிட் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பல வருஷங்களாக அவர் எனக்கு தெரியும், ஆனால் அவர் சபைக்கு வந்ததில்லை. இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே அருமையான தம்பி பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு தெரியும். ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ வேலை செய்ய கூப்பிட்டா உடனே ஜெபம் பண்ண போயிடுவார். அப்படித்தானே தம்பி? தப்பாக சொல்கிறேனா? இல்லை. ஆனால் தான் பார்த்தார் ஆண்டவர், நீ ஜெபம் தானே போகிற, வேலையை விட்டுட்டு நீ வாடா ஜெபம் பண்ண வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த தம்பியும் சற்றேறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளாக தெரியும். அருமையான சாம், ஒரு நல்ல கீபோர்டு போடுற தேவ மனுஷன். அவர் இந்த நாளில் இங்கே வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சிக்குரிய காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களெல்லாம் பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். அது மாத்திரமல்ல, உங்கள் பாஸ்டரை கவனித்து பார்த்தேன். இப்போ தான் உட்கார்ந்துருக்கிறாரு. தொடங்கின நேரத்துலேருந்து நின்றுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அவரே பாட்டு படிக்கலை, உட்கார்வார் நினச்சேன், உட்காரவே இல்லை. ஆனால் உங்கள் மேலே, ஆண்டவர் மேலே ஒரு பாரம் அவருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய பலவீனங்களெல்லாம் மாறும்படியாக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அருமையான ஸ்டீபன் சார் அவங்கள குறித்து சொன்னாங்க. ஒரு ஹெட்மாஸ்டர் ஐயா, தோத்திரம். இன்னைக்கு வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சிக்குரிய காரியம். அருமையான கிறிஸ்டோபர் ஐயா ஒரு நல்ல கிறிஸ்துமஸ் பிரசங்கத்தை பண்ணிவிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. நானும் பல வருஷமாக அந்த பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் இன்னைக்கு ஒரு வசனம் சொன்னார், நம்ம பிழைக்கிறதுக்காக அவர் வந்தாராம். அல்லேலூயா சொல்லுங்க. யார் பிழைக்க? நம்ம பிழைக்கிறதுக்கு அவர் வந்தார். ஆமோஸ் 5:6 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தரை தேடுங்க, முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 சொல்லுறார். அவர் சொல்றாரு, அவர் படிச்சுட்டு, அதாவது தியானம் பண்ணியிருக்கிறார், அவரை தேடுங்க, அவர் நம்ம பிழைக்கிறதுக்காக வந்தார். அந்த வசனத்தை மறக்க மாட்டேன். 4 அதிகாரம் 9 வசனம், 1 யோவான் 4:9. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொன்னார், கிருபாதார பலியாக வந்தார். 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல பிரசங்க தாட்டை எனக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாடல் பாடின ஐயாவையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு பாடல் பாடிவிட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்த எனக்கு கொடுத்த வேத வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்துடலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பன. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த மத்தியான வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஒரு முகம் கூட வெட்கப்பட்டு போல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, என்னை மறைத்து பேசும் மீன் வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் கடந்து வர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு பயனுள்ள வார்த்தையா என் மூலமாய் பேச போகிறபடினால் நன்றி. ஆண்டவரே, நான் அல்ல, நீரே வெளிப்படுவீராக. உங்க கரத்துல சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவரின் நீரே. இன்னைக்கு நம்ம தலை குனிஞ்சி வாழ்ந்த நம்மளை கர்த்தர் தலை நிமிர பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ இடத்துல நம்ம தலை குனிஞ்சி வாழ்ந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை என்னையும் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோம். அந்த கர்த்தம் இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன,
எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். சோர்ந்து போவதில்லை, கலங்கி விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீர், தள்ளாட விடமாட்டீர். தகப்பனி தாங்குகிறீர், தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. God bless you. சாம், ரொம்ப பாஸ்டர், ரொம்ப சூப்பரா போட்டீங்க. God bless you. உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான பிள்ளைங்க பயங்கரமான குரல்ல பாடினீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்க உங்க பைபிளெல்லாம் பார்க்கும்போது தினந்தோறும் படிச்சு தியானம் பண்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்க பைபிளை பார்த்த உடனே எவ்வளவு மெச்சூர்டா இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரைட். காட் பிளஸ் யூ. வாசிங்கம்மா. ஏம்மா, ரூத்து 3வது அதிகாரம் 18வது வசனம், கடைசி வசனம் அந்த வசனம் தான். என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு
இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இது யாருக்கிட்ட சொல்றாங்க அப்படின்னாக்க, நகோமி ரூத்துக்கிட்ட சொல்றாங்க. கொஞ்சம் அந்த காரியத்தை பேசாம கொஞ்சம் பொறுத்துருமா, இதை முடிக்காம அவன் தூங்க மாட்டான், இளைப்பாற மாட்டான்னா தூங்க மாட்டான். உங்க காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த போவாசு முடிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில நகோமி சொன்னாங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தையினாலே சொல்லுகிறேன், உங்க காரியம் என்ன காரியம்னாலும் சரி இன்னைக்கே முடிப்பார், இப்பவே செய்வார். அல்லேலூயா. எதை செய்தாலும் ஆண்டவர் அப்பொழுதே செய்வார். மறுநாள் போயிட்டு வா, நாளை மறுநாள் வா, நாளை கழிச்சு வான்லாம் சொல்ல மாட்டாரு. எதை செஞ்சாலும் உடனடியாக என் இயேசு செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சரித்திரத்தை கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த காரியத்துக்கு போறேன். இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இவங்க எருசலேமிலிருந்து பெத்லெகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. பஞ்சம் முளைக்க போனாங்க. போன இடத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா போனாங்க வந்தாங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கி விட்டார்கள் அப்படின்னு இருக்கும். 10 வருஷம் அங்கே இருந்துட்டாங்கன்னு வந்துடும். முதல்ல போனாங்க வந்தாங்க, அப்புறம் சஞ்சரிச்சாங்க, பிறகு அங்கே தங்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஓமையா சொல்லணும்னா, திருநெல்வேலிக்கு போயிட்டு வருவாங்க வேலைக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாடகை வீடு எடுத்து இருப்பாங்க. பிறகு அங்கே டேரா போட்டுருவாங்க. ஃபேமிலியே ஷிஃப்ட் பண்ணி அங்கே ஆயிடுவாங்க. அதை போல இந்த எபிமெலேக்கினுடைய குடும்பம் போனான் வந்தான், அங்கே சஞ்சரிச்சான், அங்கே தங்கிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான், அங்கே திருமணம் கூட பண்ணிட்டான் பிள்ளைங்களுக்கு. இப்போ திருமணம் பண்ணும்போது இந்த ரூத் நினச்சிருப்பா, ஓ நமக்கு வெளிநாட்டு பையன் கிடச்சிட்டாயா, நான் கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன், அதனால் கிராமத்து பாணியில் தான் பேசுவேன், சரிதானா? அதனால் என்னடா இப்படி பேசுகிறான்னு யோசிக்க வேண்டாம், நம்ம பாணியில் பேசினா தான் நமக்கு சரியாக இருக்கும். ரைட். அருமையானவர்களே, இப்போ இந்த ரூத் நினச்சிருப்பா, நமக்கு ஒரு வெளிநாட்டு பையன் கிடச்சிட்டான், நம்ம ஊருக்கார மாப்பிள்ளை இல்லை, வெளிநாட்டு மாப்பிள்ளை, சரி இவனுக்கு வாக்கப்பட்ட வேண்டிதான். அந்த தேசம் நல்ல தேசம், செழிப்பான தேசம்னு கேள்விப்பட்டோம், கடவுள் அவங்களோட இருக்கிறாரு, அவங்கள கொண்டு அற்புதங்களெல்லாம் செஞ்சாருன்னு கேள்விப்பட்டோம், 40 வருஷம் சாப்பாடு கொடுத்தாராம், இவங்க வேலையே செய்யலையாம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாள் ரூத்து. எப்படின்னு கேட்டிருப்பா, மாமியாட்ட கேட்டிருப்பா, மாமனார்கிட்ட கேட்டிருப்பா, இல்லை அவங்களுடைய புருஷன் மத்தான்ட்ட கூட கேட்டிருப்பா. கேட்டவுடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம், வாழ்க்கை இப்போ சூப்பராக ஆரம்பிக்கா. இன்னைக்கு கல்யாணம் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பல கனவு கோட்டைகளோடு கூட ஆரம்பிப்பாங்க. அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும், அவங்கள மாதிரி வாழக்கூடாது, இவங்கள மாதிரி வாழக்கூடாது, நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது கனவு கோட்டையில் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க அடே அப்பா மாமா மச்சான் அத்தான் அப்படின்னு உருக பேசுவாங்க. ஒரு குழந்தை பிறந்த ஒன்று சொல்லுவாங்க, அந்த பையன் பேர் ராஜான்னு வச்சுக்கோங்களேன், ராஜா அப்பான்ருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசாகிற ஸ்டேஜில் ஏங்க அப்படிம்பாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, அது அங்கே போச்சு, அவர் கிடக்காரு, அவர் காதும் கேட்காது செவியும் கேட்காது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, சரிதானா? மாறிடும். இப்போ ரூத்து ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண உடனே வாழ்க்கை நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. சத்தமாக ஒரு வேலையிலையா சொல்லுங்க. சரி, இப்போ என்னாச்சு, வாழ்க்கையில் புயல் அடிக்க ஆரம்பிச்சது. என்ன புயல்? மாமனார் செத்துட்டாரு, மச்சான் செத்துட்டாரு, கணவனும் செத்துட்டாரு. இப்போ வாழ்க்கையில் புயல், என்ன செய்யணும் தெரியலை. அப்போ தான் மாமியா கூப்பிடுறா, ஏம்மாங்க வாங்க, நான் போய் ஒரு குழந்தைய பெற்று அந்த பிள்ளை பெரிய ஆளாக வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியாது, அதனால் நீங்கள் போங்க, இஷ்டப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சுகமாக இருங்க. உடனே ஒரு பால் பார்த்தா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன், இதை முதலே சொல்லிடக்கூடாது, இன்னைக்கு சொல்கிறீங்களே, அப்படி கட்டிப்பிடிச்சா ஒரு முத்தம் கொடுத்தா பாய் பாயின்ட்டு போயிட்டான். ஆனால் ரூத்து பார்த்தா, இவளை விட்டால் நமக்கு வேற வழி கிடையாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, 1:16 அழகா சொல்லுவா, ஐயா எத்தை நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீங்கள் இருக்க இடத்துல நான் இருப்பேன், நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன், உங்க தெய்வம் என் தெய்வம், உங்க ஜனம் ஏன் ஜனம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா சொன்னா. உடனே இதை பார்த்த உடனே வாமான்னு கூட்டு வந்துட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அவ வீட்டை பார்க்கல, இடத்த பார்க்கல, ஊரை பார்க்கல, ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாது, வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த உடனே பிள்ளைங்க கேட்கும், அந்த வீட்டில் நல்லா இருக்கா, பெட்ரூம் தனியாக இருக்கா, அட்டாச் பாத்ரூம் இருக்கா, மாமியா எப்படி குமரி மாதிரி இருக்காளா, கிளவி மாதிரி இருக்காளா, வயசானவளாக இருந்தால் பிரச்சனை இல்லை போயிடுவா, நல்லா இருந்தான்னாக்கா ரொம்ப சிக்கல், அதனால அவளுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட வேண்டியதான். அப்படி அது மாமியா இல்லாத வீடுனா சூப்பரு,
நாத்தனா இல்லாத வீடுனா அதை விட சூப்பரு, அவளுக்கு செய்ய வேண்டாம், ஒரு பிரச்சனை இல்லை, இந்த ரூத்துக்கும் யாரும் கிடையாது, அப்படி தானே, நாத்தனா குடும்பம்லாம் இல்லை, அதனால சரி நல்ல குடும்பம் தான் அப்படின்னு கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்போ வாரா, என்னன்னே தெரியல, வந்தாச்சு, வந்த இடத்துல சோத்துக்கு வழி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. என்னத்துக்கு வழி இல்லை? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவங்களுக்கு காடுகரெல்லாம் இருக்கு. இவா சொல்றா, மாமியாட்டா என்ன வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி, நான் போய் கதிர் புறக்கிட்டு வரேன் அப்படிங்க. நம்ம ஊரில் அந்த காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொலவு வச்சுருப்பாங்க, ஒரு விளக்குமாறு வச்சுருப்பாங்க, அந்த வயலில் போய் அப்படி கூட்டி நிறைய நெல்லெல்லாம் அள்ளிட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் அள்ளுறதெல்லாம் கிடையாது, யாரும் அள்ள மாட்டாங்க. சரிதான், அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதில் தெருவில் அந்த ரோடுலலாம் அப்படியே அழகாக அவங்க என்ன செய்வாங்க, கூட்டி பிடைப்பாங்க. நிறைய எங்கள் ஊர்லலாம் அப்படி பண்ணுவாங்க. இப்படி இவன் நான் பிறகிட்டு வரேன்னு போகிறா. சரி போன்னு சொல்லியாச்சு. இவன் நேராக போவாஸ் வயலுக்கு போகிறா. அவன் கேட்கான், ஏமா ஒரு புதுசாலாக ஒரு ஆள் இருக்காது, யாரு அதுவா, நகோமியினுடைய மருமகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில போய் சேர்ந்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, நகோமி வந்துட்டா, நகோமி வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்றா, என்னை நகோமின்னு சொல்லாதங்க, மாறான்னு சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே கசப்பை கட்டளையிட்டார். நான் கேட்க, போனது யாரு? போனது யாரு? நகோமி. நீ பஞ்சம் பிழைக்க போனவா போயிட்டு என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். அதை விட்டு போட்டு அங்கே டேரா போடுறது சொன்னது யாரு, அங்கே பொண்ணு கட்ட சொன்னது யாரு, அங்கே இருக்க சொன்னது யாரு, எல்லாம் செஞ்சு போட்டு யார் மேல பழிய போடுறது? செஞ்சதிவா, ஆனா பழி யார் மேல போடுறா? அவ சொல்றா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே கசப்பை கட்டளிட்டார். அந்த பெத்லஹேமில் இருந்தவங்கலாம் செத்தா போயிட்டான். பெத்லஹேமில் இருந்தவங்கலாம் வாழத்தானே செஞ்சாங்க. இவன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, 10 தலைமுறை வரைக்கும் அவன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஊருக்கு போனதே தப்பு, அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணதே தப்பு. ஆனா குறை யாரை சொல்றது? கர்த்தரை சொல்றது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கர்த்தரை நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மனுஷனே கல்லு தட்டிட்டேன், கல்லு தட்டுமா முள்ளு தச்சிட்டுமா, முள்ளா வடியான்னு தைக்கி சொல்லுங்க. ஏமா நீ பாஸ் ஆகல, வாத்தியார் மார்க்கே போடலை, அப்படித்தானே சார்? எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு, நீ ஒழுங்கா படிச்ச, உங்களுக்கு அவருக்கு என்ன பொழி தகராறா இல்லை சண்டையா? எல்லாரும் பாஸ் பண்ணன்னு தான் எங்க விருப்பம், அப்படித்தானே சார்? ஆனா யாரை குறை சொல்லுது? வாத்தியார். ஏன் சோறு குழஞ்சு போச்சு, பிள்ளை அழுதுகிட்டு இருந்து நான் என்ன செய்ய முடியும்? அதை விட இப்போ டெக்னிக் என்ன தெரியுமா, அப்படி அரிசியை வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, நான் என்ன செய்ய? யாரை சொல்லிடுறது? பாயிண்ட் அப்படியே மாத்திடுறது. நிறைய பேர் இப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்கய்யா. சோத்திரம். டெய்லர் நல்லா தைக்கலன்னு, சார் நீங்கள் துணி அப்படி கொடுத்துருக்கீங்க சார், நான் என்ன செய்ய? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்போ நிறைய காரணங்கள் சொல்கிறது. மியூசிக் போடுறவர்கிட்ட கேட்ட, ஏன் மியூசிக் நீங்கள் நல்லா பாடலையா, சுதி பிடிச்சி நான் எப்படி போடுவேன் அப்படி சொல்லுங்க. இப்படி எல்லாரும் குறை சொல்ற. இவா சொல்றா, கர்த்தர் என் வாழ்க்கையிலே கசப்பை கட்டளையிட்டார். நீ ஒழுங்கா இருந்திருப்பேனா ஆசீர்வாதமா இருந்திருப்ப. நீ ஊர்ல இருக்கிறவன்லாம் ஜாகல, இவ போனா. இன்னொன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு, யாராரு ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறார்களோ அவர்களெல்லாம் நாசமடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை விட்டு தூரமா போனா சோறு கூட கிடைக்காது, கஞ்சி கூட கிடைக்காது, பன்னிதிங்கிற தவிடு கூட கிடைக்காது. லூக்கா 15 அதிகாரத்துல கெட்டகுமாரன் போனா அவனுக்கு என்ன கிடைக்கல? பன்னிதிங்கிற தவிடு கூட கிடைக்கல. நல்ல தவிடுனா மாட்டுக்கு போடலாம், வேஸ்டா தான் போடுவோம், அது கூட கிடைக்கல. யாரை விட்டுனாலும் தூரமா போகலாம், கர்த்தரை விட்டு தூரமா போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இவ குறை சொல்றா, ஆண்டவரை குறை சொல்றா. ரைட்டு, இப்ப இருக்கட்டும். இப்போ 3வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றா, அம்மா நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரத்தை மாத்திட்டு போங்க. நம்ம எல்லாம் குளிச்சிருக்கோம், ஆமேன்னு சொல்லுங்க. குளிக்கிறது எதை குறிக்கிறது? ஞானஸ்தானம். இது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வெரி குட். பரிசுத்த எண்ணெய் பூசுக்கிறது எதை குறிக்கிறது? பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம். பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அப்புறம் என்ன? உடை உடுத்துறது எது? நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம் எல்லாம் கொடுத்து போ சொல்றா. போ சொல்லிட்டா கரெக்டா செட் பண்ணி அனுப்புறா. அப்படியே நடந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம காரியத்தை என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, யோபு சொல்றாரு, 3:25 வாசிக்கும் போது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. வாசிங்களா பாப்பா, 3:25. சீக்கிரம்.
நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப என்ன நினைச்சிருக்கான் இவன்? பயந்துகிட்டே இருந்திருக்கான். எப்படி? 7000 ஆடு இருந்துச்சு, 3000 ஒட்டகம் இருந்தது, 500 ஏர் மாடு இருந்தது, 500 கழுதை இருந்தது, 10 பிள்ளைங்க இருந்துச்சு. எல்லாம் ஒரு நாள் போயிருமோ, ஆடெல்லாம் அழிஞ்சிருமோ, மாடெல்லாம் அழிஞ்சிருமோ, பிள்ளைகள்லாம் செத்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அந்த 1ஆம் அதிகாரத்தில் ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லப்பட்டிருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னாக்க மாடு போகும், அப்புறம் கழுதை போகும். 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னாக்க 500 ஏர் மாடும் 500 கழுதையும் ஒருத்தன் ஓட்டிட்டு போயிடுவான். ஓட்டிட்டு போனோன்னா ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஐயா கழுதை போச்சியா, ஏர் மாடு போச்சு. சரி சரி பரவாயில்ல, ஏர் மாடு போனா என்ன, ஆடு இருக்கு, நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். 2வது ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயா அந்த 16ஆம் வசனம் சொல்லுது, ஆடும் போயிட்டு. எத்தனாயிரம் ஆடு? எத்தனாயிரம் ஆடு? ஏம்மா முதல்ல தான் போட்டிருக்கல 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 7000 ஆடுகள் இருந்துருக்க. அப்புறம் அது போடலைங்க. ஃபர்ஸ்ட்லேயே போட்டாச்சு. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை, அப்புறம் 10 பிள்ளை. 20 பிள்ளை பெத்தா ஒரு அம்மா. யாரு சொல்லுங்க பாப்பா? 20 குழந்தைய பெத்தா. இன்னைக்கு ஒத்த குழந்தைய பெத்துட்டு போதும். அவன் கவர்மெண்ட்டுக்காரன் முதல்ல சொன்னார் 2 பெறுங்கள், நாம் இருவர். அதுக்கப்புறம் எழுதுனா நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப எழுதியிருக்கான், நாமே குழந்தைகள் நமக்கேன். அப்படித்தானே? அப்படித்தானே சார்? சொல்லுது சார் தானே? ஆனா அவன் ஒருத்தி எத்தனை போல குழந்தைய பார்த்தா? 20. யாரு நீங்க? அதாவது என்ன சொல்ல இத தெரியலையா? ஏமா இப்ப அவங்க சம்பவத்தை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரு? ரூத்து பெறல. அப்படி அதைத்தானே இப்ப பாச எப்படி? உண்மைதானே? சரிதானே? முதல்ல 10. நான் என்ன கேட்டேன்? 20 பிள்ளைய பத்தது யாருன்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? சொல்லியிருக்கணும். நீங்களே சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னா எப்படி? யோசனை வரல, யோசிக்கணும்ல. சரி ரைட்டு. 20 குழந்தை, அதுவும் ஃபர்ஸ்ட் குழந்தை பெற்றிருக்கும் போது சூப்பரா இருந்தா, 2வது குழந்தை பெற்றிருக்கிறதுக்கு அந்த இவனுக்கு எல்லாம் போச்சு பார்த்தீங்களா? அப்ப அவனை பார்த்து சொல்றா, என்ன சொல்றான்னா, நம்ம பாசையில சொன்னா, நீ செத்து தொலையா அப்படின்ட்டா. நீ அப்படித்தானே அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ செத்து தொலை, உன் கூட இருந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னான். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு என்ன வந்துட்டு? நாய் வந்து நக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுடைய அருவருப்பான நிலைமை. ஆனா அந்த அருவருப்பானவங்கிட்ட தான் மறுபடியும் 10 குழந்தைய பெத்தான். அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? அவ பிள்ளைகளை போல அழகுள்ள பிள்ளைக பூமியிலே இல்ல. யாருக்கு? சொறி பிடிச்சவனுக்கு பிறந்த பிள்ளை, அந்த புண்ணு அடிஞ்சவனுக்கு பிறந்த பிள்ளை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ஒரு நகையை போட்டிருக்க மாட்டாங்க. நானே கட்டி. அப்படித்தானே சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழகுல சிறந்தவளா இருந்தா. சார் ரைட், இருக்கட்டும். அருமையானவர்களே, இப்போ டாப்பிக்கை நீங்க மாத்தி விட்டீங்க. நான் எங்கேயோ சுத்தி எங்கேயோ வந்துட்டேன். 2வது பாயிண்ட்ல சொல்றான், 700 ஆடும் போச்சுன்னு ஒருத்தன் வந்து சொல்றான். ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரங்க. 3வது பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒட்டகம் போச்சுன்னு ஒருத்தன் வந்து சொல்றான் 17ஆம் வசனத்துல. இப்போ இதெல்லாம் போன போது கூட அவன் நினைச்சிருப்பான், சரி போட்டியா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாலும், இப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயா 10 பிள்ளைகளையும் செத்து போச்சியா அப்படின்னு. இப்ப எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் போனா கூட என்ன செஞ்சிடலாம்? பொழைச்சிக்கலாம். எல்லாம் போனாலும் பரவாயில்ல, பிள்ளை இருக்க அப்படின்னு நினைச்சிருப்பலாம். அதுக்காக தானே வாழ்றோம். அதுவே போச்சு, தோத்திரம். ஆனாலும் அவன் தளரவில்லை. அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படி கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம்னு சொன்னான். அதை விட என்ன அப்படின்னா,
இவன் பயந்த காரியம் இவனுக்கு வந்தது. பயப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கான். சரி, நான் இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி கேட்க. யோபு ரெட்டத்தனையா ஆசீர்வதிச்சார். ஏன் ஆசீர்வதிச்சார் சொல்லுங்க? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணா, அதனால அவனுக்கு எத்தனை மடங்கு? நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது. அவன் நிதானமா பேசினான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பேசினா? 7வது 42:7 சொல்லப்பட்டிருக்கிறது யோபுல, என் தாசனாகிய யோபு இப்ப பாருங்களேன், ஆண்டவருக்கே யார் மேல கோபம் வந்துட்டு? எலிப்பாஸ் 7 நாள் உட்கார்ந்துகிட்டு இருந்தவன், பேசாம இருந்தவன், தரையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தவன், ஒரு வார்த்தை பேசாம இருந்தவன். யாரும் இந்த 3 நண்பர்களும். அதுக்கப்புறம் எடுத்து விட்டான் பாருங்க, மணிக்கணக்கா பேசினானுங்க. அவனையே நோஸ் கட் பண்ணிட்டானுங்க. அப்படி பேசினான். இப்போ ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, எப்பா நீ இந்த 3 பேர் மேல எனக்கு கோபம் வருது. கோபம் வர்றவனுக்கு நம்ம ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வருமா? அவரே கோபப்பட்டுக்கிட்டு இருக்காரு. யார் மேல? அந்த 3 பேர் மேலையும். அப்போ யோபை பார்த்து சொல்றாரு, வாசிங்க. என் தாசனாகிய யோபு போல நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பேசினானா? நீ என்ன நிதானம் இல்லாம இருக்கியா அப்படிம்பாங்கல்ல. நிதானம் கிட்ட போய் பேசுறியா அப்படிம்பாங்களே. இவர் எல்லாத்திலையும் நிதானமா இருந்தாரு. அந்த 8வது வசனம் சொல்லுது நிதானமா பேசினாரு. அதை விட என்னன்னாக்க, ஆண்டவராகிய தேவன் சொல்லும்போது என் தாசனாகிய யோபும் பாரு, எத்தனை முறை சொல்லுவார் தெரியுமா? அதை 4 முறை சொல்லுவார். 1வது அதிகாரத்தில் சொல்லுவார், கடைசி அதிகாரத்தில் சொல்லுவார். என் தாசனாகிய, யார் யார் என் தாசனாகிய அப்படின்னு சொன்னார் பாருங்க, சொல்லுங்க கொஞ்சம். அப்படி ரிப்பீட் பண்ணுங்களேன். யார் யாரை சொல்லியிருப்பாரு? சரி, மோசே எத்தனை முறை சொன்னார் தெரியுமா? 4 முறை தான் அவனையும் பார்த்து சொன்னார். மோசே எத்தனை முறை சொன்னார்? 4 முறை தான் என் தாசனாகிய மோசே அப்படின்னார். எங்கன்னு அதையும் சொல்லிடுறேன். என்னாமம் 12வது அதிகாரத்தில் 2 முறையும், அந்த உபாமம் கடைசி அதிகாரத்தில் வரும்போது 2 முறையும் சொல்லுவார். ரைட்டா? சரி, என் தாசனாகிய தாவீது அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்காரு. என் தாசனாகிய யாக்கோபு அப்படின்னு நிறைய பேர். இது வேற டாபிக் வந்துடும். சரி, இருக்கட்டும். அப்போ அவன் நிதானமா பேசினான். ஆமென் சொல்லுங்க. அவன் பயந்த காரியம் அவனுக்கு வந்தது. நம்ம பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சில காரியம் நடக்கலன்னா சாப்பிடவே மாட்டாங்க. எதுக்கு? ஐயோ அந்த காரியம் எப்படி இருக்க, நம்ம எப்படி சாப்பிடணும். அப்படி ஒரு சாப்பிடாம ஒருத்தர் இருந்தார். யார் சொல்லுங்க? மூளைக்கு வேலை கொடுப்போம். எலியாவா? தாவீதெல்லாம் இல்லை. சரி, நானே சொல்லிடுறேன், நீங்களே சொல்லுங்கன்னு சொல்ல போறீங்க. ஆபிரகாமனுடைய வேலைக்காரனாகிய எலேசேர். அந்த எலேசேருக்கு என்ன பிரச்சனை? ஆபிரகாம் கூப்பிட்டேப்பா வா, என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வா. நம்மன்னா என்ன செஞ்சிருப்போம்? எங்கள் அக்கா மகா இருக்கா, எங்கள் தங்கச்சி மகா இருக்கா, எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் இருக்கான், கட்டி வச்சிருவோயாண்டான்னு கட்டி வச்சிருப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணா, என் ஜனத்தில் என் இனத்தில் போய் கட்டிட்டு வானவன்னு கரெக்டாக போனார். இவருக்கு ஒரே போராட்டம். எப்படி நம்ம போய் மாப்பிள்ளைய வர கூட்டு போகலை, எப்படி போய் கேட்க. ஆனால் ஆண்டவற்ற வழியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போறாரு, என் காரியத்தை வாக்கிய பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நேராக போறாரு. ஒரு சகோதரி, அவ ரொம்ப தைரியமானவா. எப்படி? ஏன் தைரியமானவன் சொல்றான் தெரியுமா? எல்லாரும் இடுப்புல வச்சு தண்ணி எடுப்பாங்க. அவ எங்க வச்சு? ஆம்பளையால் இடுப்புல வச்சு எடுக்க மாட்டாங்க, தோல்ல வச்சு எடுப்பாங்க. இந்த ரெபேக்கா தோல்ல வச்சு தான் எடுத்தா. தைரியமானவா. இவ போன உடனே கேட்காரு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்காரு. இவர் ஒரு பொருத்தனை பண்றாரு, தண்ணி யாரு கொடுக்காளோ அவ தான் என் ஜமானுக்கு மனைவி. சார் ரைட், முடிவு பண்ணிட்டார். இப்ப தண்ணி கேட்ட உடனே அவ சொல்றா, உமக்கும் கொடுப்பேன், உங்க ஒட்டகத்தை கொடுப்பேன். எவ்வளவு ஒரு தாராள மனசு பாருங்களேன். இப்போ ஓடி ஓடி போய் தண்ணி ஊத்துனா. ஊத்தி முடிச்ச உடனே அவளுக்கு காதணியை கொடுத்தாச்சு, கம்மல் கொடுத்தாச்சு, வளையல் கொடுத்தாச்சு, செயின் கொடுத்தாச்சு, அள்ளி கொடுத்துட்டு அள்ளி போட்டுட்டு போறா எங்க வீட்டுக்கு.
அவங்க அண்ணன் கேட்கா இதெல்லாம் ஏதுமான்னு கேட்கான். நம்ம பிள்ளை கொண்டு வந்தானே என்னன்னு கேட்கணும். கேட்டுட்டா அந்த பிள்ளை கரெக்டா இருக்கும். என்னன்னு கேட்கலன்னா அது என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரே காசு கொண்டாந்து கொடுத்தாருன்னா, 700 ரூபாய்க்கு 800 ரூபா கொடுத்தாருன்னா, 100 ரூபாய் ஏதுன்னு கேட்கணும். அதுதான் நல்ல மனைவி. நாளைக்கு 1000 ரூபாயை கொண்டு வாங்க அப்படின்னா அவர் கடத்தை தான் வாங்கிட்டு வருவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையானவர்கள் கேட்கான், ஏன் இது ஏதுமா, யார் கொடுத்தா என்ன? அவ விஷயத்த சொன்னான். அப்படியே அவங்கள கூட்டு வந்தோடனே இவர் போறாரு. போன உடனே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிற்பானேன் கூப்பிட்டுட்டு, சரி ரைட்டு, சரி சாப்பிடுங்க. அவர் சொல்றாரு. 33ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24:33. பின்பு வைக்கப்பட்டது. வந்த காரியத்தை சொல்ல முன்னே நான் புசிக்க மாட்டேன். என் காரியம் முடியாம நான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். இதைத்தான் இன்னைக்கு மக்கள் ஃபாலோ பண்றாங்க. என்ன ஃபாலோ பண்றாங்க? கை நினைக்க மாட்டேன். எப்ப கை நினைப்போம்? பேசி முடிச்சிட்டு பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லுங்க, நாங்க என்ன செய்யறோம்? சாப்பிட்றோம். எப்படி ஃபாலோ பண்றான் பாருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவானா? ஆனா நம்ம சர்ச்சை அடிப்போம். நம்ம வேதவசனம் எல்லாம் வேணும். அப்புறம் சரி ரைட் இருக்கட்டும். அருமையானவர்களை, வந்த காரியத்தை முடிக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? புசிக்க மாட்டேன். அவர் சொன்ன அதை விட ஹைலைட் அந்த ஆள்கிட்ட, எலேசேர்ட்ட அவர் சொல்றாரு, ஆபிரகாமை பத்தி தப்பா சொல்லல, நல்லா சொன்னான். நம்மளும் நம்ம பாஸ்டரையும் நம்முடைய குடும்பத்தையும் பத்தி மற்றவங்கிட்ட தப்பா சொல்லக்கூடாது, நல்லதா சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. எங்க எஜமா எப்படி இருக்காரா? ஆசீர்வதித்ததினால் சீமானா இருக்கிறார். அல்லேலூயா. அது ஏன் கேட்கையா? ஆகார்னு ஒருத்தரை கெட்டினாரு. அவருக்கு ஒரு பிள்ளை இஸ்மாவேல் பிறந்தான். அவனுக்கு கொடுத்து அனுப்பிட்டாரு. கேத்தூரால்னு ஒருத்தையை கெட்டினாரு. அவருக்கு ஒரு 5 பிள்ளை. அவரை செட் பண்ணி விட்டுட்டாரு. இந்த சாராளுக்கு மட்டும் ஒத்த பிள்ளை. இந்த ஒத்த பிள்ளைக்கு தான் நான் பொண்ணு பார்க்க வந்தேன் நம்ம சொல்லலை. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பொண்ணு கொடுக்குறவனும் கொடுக்க மாட்டான், அப்படித்தானே? ஆனா இவர் கரெக்டா என்ன வேலைக்கு போனாரோ. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? பேசாமல் இருந்தால் நிறைய பேர் பேசிதாயா கொன்றுதும், அவ்வளவுதான். பேசாம இருந்து பாருங்களேன், நல்லா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. பேசிதான் எல்லாத்தையும், அதாவது எங்க போறீங்கன்னு மட்டும் கேட்டா போதும், அவ்வளவுதான். நீங்க 40 பக்கம் நோட்ல எழுதிடலாம். அவங்க சொல்றதெல்லாம் வரிசையா எழுதிடுவாங்க. அது இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க, கேட்காமலே ஓவரா சொல்லிடுவாங்க. சரி ரைட் இருக்கட்டும். அருமையானவர்களே, அவன் காரியத்தை முடிக்காம நான் சாப்பிட மாட்டேன். எவ்வளோ ஒரு காரியத்தில் கண்ணா இருந்தார் பாருங்களேன். இந்த காரியத்தை வாக்கிய பண்ண ஆண்டவர் 3 விதத்தில் செயல்படுவார். 1, மனுஷன் உதவியின் மூலம் செயல்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, தேவ தூதன் மூலமாய் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது, அவரே செய்வார். அல்லேலூயா. உங்க காரியத்தை வாக்கிய பண்ணணும்னா முதல்ல என்ன செய்வாரு? ஒரு மனுஷன் மூலமா செய்வாரு. அடுத்து தூதன் மூலமா செய்வாரு. அவரே செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. என் பிரசங்கத்தை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, மனுஷன் மூலம் சொன்னதை நான் சொன்னது கரெக்டா வசனம் சொல்லணும்ல. மனுஷன் மூலமா செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன செய்வாரு? தாவீது இருந்தாரு. தாவீது உரியா மனைவியை வச்சுக்கிட்டாரு. அவனை கொன்னுட்டாரு. இப்போ நாத்தான் அனுப்புறாரு. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 8 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா முழு ஸ்டோரி இருக்கும். நானே சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நாத்தான் வராரு. ஐயா கேளுங்க, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், ரொம்ப வசதி வாய்ப்பாக இருந்தான். அவனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நல்ல சுகமாக வாழ்ந்தான். பக்கத்திலே ஒரு ஏழை குடியானவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆடு வளர்த்தான். அந்த ஆடு அவன் மடியில் படுத்துக்கிடும், அவன் கூட சாப்பிடும். இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் ஒரு வழிப்போக்கன் வந்தான். சொந்தக்காரன் கூட வரல. அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா யாரு கூட வரல? சொந்தக்காரன் கிடையாது, வழிப்போக்கன் வந்தான். வழிப்போக்கனுக்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஆட்டை பிடிச்சி அறுத்து சாப்பாடு கொடுத்துட்டான். இவனை என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டார். உடனே தாவீதுக்கு வந்தது பாருங்க கோபம். அவன் நாளத்தனையா திருப்பி தர வேண்டும். அப்படியா ராசா? நீதான் ராசா. அதை விட அந்த 8வது வசனத்தை வாசிங்கன்னா ரொம்ப ஹைலைட்டா சொல்லுவார். வாசிங்களா யாராவது?
ஏமா 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம் நீங்க வா. கொடுத்து ஆண்டவனுடைய ஸ்திரீனா யாரு? சவுலு. அவன் ராஜா மகளே உனக்கு கொடுத்தேன். அடுத்து தந்து உனக்கு கையளித்தேன். நீ போதலன்னா எப்படி இருக்கு பாருங்க. இது போகலன்னா ஏன்டா இப்படி செஞ்ச அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்ட்ட கேட்டா நானே செஞ்சிருப்பேன், கொடுத்துருப்பேன். நீ ஏன் போய் ஏன் எடுத்த, ஏன் செஞ்ச? அந்த வார்த்தை ரொம்ப அப்படியே பயங்கரமான வார்த்தை. அப்படிதானே சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்ட்ட கேட்டா நான் என்ன செஞ்சிருப்பேன், தந்திருப்பேன். நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படிங்காரு. இவ்வளவு காரியத்தை சொன்னாரு. அருமையானவர்களை அவனுக்கு உணர்த்தி காட்டினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். எசேக்கியா ராஜா, அவருக்கு சோமலாம் ஆகி போச்சு. இப்போ நேராக 38 அதிகாரம், ஏசாயா 38ம் 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்துலையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நேராக அந்த ராஜா கிட்ட எசேக்கியா ராஜா வராரு. எசேக்கியா தீர்க்கதரிசி வராரு. ஐயா, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி நீ என்ன செய்ய போற, சாக போற. உடனே சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணார். கடைசிக்கு அவருக்கு எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு அவர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா செயலுக்குள்ள கிடக்கார். 40 அதிகாரத்தில் 39ல் பாவம் செய்ய மாட்டேன்னு ஓடுறாரு. 40 அதிகாரத்தில் செயல் தூக்கி போட்டாச்சு. செயல் அதிகாரம் தான் போகிறோம். இப்போ அந்த செயலிருந்து போனவன் சொல்றான், ராஜாவுக்கு சொப்பனம் வந்தவன, இன்னைக்கு தான் நான் செஞ்ச தப்பு எனக்கு நினைவுக்கு வருது. நான் செயலில் இருக்கும்போது நான் கனவு கண்டேன். அந்த கனவை ஒருத்தர் சொன்னாரு, அவர்கிட்ட போனா சொல்லிடுவாரு. உடனே ராஜா என்ன பண்றாரு, ஆள் அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அந்த யோசேப்பு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை ஜாமீன் எடுக்க ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை, அப்பா அம்மா இருந்தும் இவன் வேற நாட்டுக்கு வந்துட்டான்ல, பார்க்க முடியலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட்டு, ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுருப்பாங்க, பார்க்க இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்காங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது போவாங்க. ஆனால் யோசேப்பை மட்டும் அவன் நினைச்சிருப்பான், நம்ம வாழ்க்கை இனிமே என்னதான், செயல் தான். இதை விட்டு நம்ம வாழ்க்கை எங்கேயும் முடியாது, வழி இல்லை. சரி, செயலரு நம்மளை பெரிய ஆளாக ஆக்கி வச்சிருக்கிறாரு, நம்ம அப்படியே கதையை ஓட்டிருப்போன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, அவனை அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போகிறதுக்கு ஒரு ஆளை அனுப்பி கூட்டு வந்தாரியா. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வீட்டு கல்யாணம், ராஜா வீட்டு கல்யாணம் நடந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் குறிச்சிட்டாருன்னா ஒரு மனுஷனை சும்மா விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை அனுப்பி அவனை விடுவிச்சாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஜாமீனுக்கு போடணுமாயா? யாரும் ராஜா கூட்டு வர சொல்லிட்டாரு, ஜாமீனுக்கு ஆள் கொண்டு போகணுமா வேண்டாமா? ஜாமீனுக்கு 2 பேர் போடணுமா? வார வாரம் வந்து நீ தினந்தோறும் வந்து கையெழுத்து போட்டுறோன்னு சொல்லுவாங்களா யாரும்? ராஜாவே சொல்லிட்டாயா. ராஜா அனுப்புனானே எப்படி அனுப்பியிருப்பான்? கொஞ்சம் கூட்டுவான்னு சொல்லியிருப்பானம்மா, எப்படி அனுப்பியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பாணிக்கே வரோம். இப்போ வந்து ஸ்டாலின் என்னைய கூப்பிட்டு விட்டுருக்காரு, வாங்கன்னு கூப்பிட்டு விட்டுருக்காரு. எப்படி வருவாங்க ஆட்க? யார் யார் வந்திருப்பா? எம்பிக்கள், அப்புறம் அதிகாரியெல்லாம் வருவாங்க. சார் வாங்க, உங்களைத்தான் என்னது சிஎம் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் மகிமை. அந்த செயலில் இருக்கவங்கலாம் யோசேப்பை எப்படி பார்த்துருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் சேவிங் பண்ணி ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போறாரு, அந்த ரதத்தில் போயிருப்பான். அப்படி தானே? அதெல்லாம் எழுதலை, பரிவாரங்களோடு கூட போயிருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. அதை விட ஹைலைட்டு சொல்லட்டுமா உங்களுக்கு? இப்போ ராஜா சொல்கிறான், இவனை தென்னிட்டு பணியுங்கள். 41 44 சொல்லுவார். எல்லாரும் விழுந்தான். யார் மட்டும் நின்னாங்க? பார்வோனும் யோசேப்பு மட்டும் நிற்காங்க, வேற எல்லாரும் விழுந்துட்டாங்க. அந்த போர்த்திபார் அக்கா இருந்தால, போர்த்திபார் பொண்டாட்டி என்ன சொல்லியிருப்பா? நடந்தது 2 பேருக்கும் தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இவ வந்து யோசேப்பிட்ட என்ன சொல்லியிருப்பா? ஏம்மா அப்படியாம்மா சொல்லியிருப்பா? அவ தானே பாதவத்தை இழுத்து விட்டா. அவ என்ன சொல்லியிருப்பா வந்து சொல்லுங்க. நீங்க இன்னும் என் கூட இன்னும் பயணம் பண்ணல, என் கூட இன்னும் வரல, என்ன சொல்லியிருப்பா?
ஏம்மா தப்பே பண்ணாம தானே செயலுக்கு அனுப்புனா, என்னை பிடிச்சி இழுத்துட்டான்னு, நம்ம பாஷையில் சொல்றேன், என்னை பிடிச்சி இழுத்துட்டான்னு தானே செயலில் போட்டா. அங்க 2 பேருக்கும் தான் தெரியும் யார் யாருக்கு உண்மை எதுன்னு. யோசேப்புக்கும் போர்த்திபாருடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். அவ என்ன சொல்லியிருப்பா சொல்லுங்க? தம்பி, தெரியாம நடந்துட்டுப்பா, நீ உண்மையானவன், உத்தமமானவன், நான் தான் அக்கா அக்கா தப்பா சொல்லிட்டம்பா, என்னை என்ன செஞ்சிடாத, பழி வாங்கிறாத, மனசுல வச்சுக்காத, இந்த இப்படியே மறந்துரு. ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கெல்லாம் இப்படி வாழ் வருமான்னு நான் நினைச்சேன், நினைச்சு கூட பார்க்கலையப்பா. அவன் நினைச்சிருக்கலாம், சரி போர்த்திபார் மனைவி வச்சுட்டு போர்த்திபாரை தள்ளிட்டு இங்கே செட்டில் ஆயிடலாமான்னு நினைச்சிருக்கலாம்ல. நம்ம ஊர் வாலியோன்னா என்ன நினைச்சிருப்பான்? அப்படிதானே சார்? கிடைச்சது சூப்பர் ஆள் கிடைச்சிட்டு, செல்வாக்கு இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏமா 2 பேரும் சேர்ந்து போர்த்திபாரை போட்டு தள்ளிடுவோம், நம்ம இப்படியே வாழ்ந்துருவோம், வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு, நம்ம ஆளுன்னு அப்படி நினைச்சிருப்பான். அவன் அப்படி நினைக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு உடன்பட்டு பொல்லாப்புக்கு இந்த பொல்லாப்புக்கு விதமாக நான் பாவம் செய்வது எப்படி விட்டுட்டு ஓடனான். ஆதியாகமம் 39:9. அதனால கர்த்தர் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார வச்சாரு, மோதிரத்தை கலத்தி கையில கொடுக்க வச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆள் அனுப்பி, சரி இப்ப ஆள் அனுப்பியே டாபிக்ல ஓடிக்கிட்டு இருக்கு, தேவதூதனையும் அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும், சிங்க கோயில தூக்கி போட்டாச்சு. சிங்க கோயிலுக்குள்ள போட்ட உடனே 6:21 சொல்லும் அந்த வசனம், தேவன் என்ன பண்ணுவாரா, தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் போய் கட்ட முடியாது, யாரு, தானியேலு. ஆனா தூதனை அனுப்பிட்டார், போடா அப்படின்னு செயலுக்குள்ள. அந்த அப்போஸ்தலர் 5:19 பார்த்தீங்க அப்படின்னாக்க, 15 பார்த்தீங்கன்னா, பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டும்படியாக கொண்டு வந்து வச்சாங்க வியாதிக்காரங்களெல்லாம். அப்படி அவன் நிழல் பட்டவங்கெல்லாம் சோமாயிட்டாங்க. இந்த ஆட்க பார்த்தாங்க, இப்படி போய்கிட்டு இருந்தா எப்படிப்பா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பேதுரு தான். பேதுரு தூக்கி செயலில் போடு. செயலில் போட்டா 15 இப்படி நடக்கு. 19 செயலுக்குள்ள போய் தேவதூதன் ஆளை ரிலீஸ் பண்ணி விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை வாசிங்க. 5:19. அப்புறம் 12:7. அப்போஸ்தலர் 12:7. வாசிங்க சீக்கிரம். கர்த்தருடைய தேவதூதன் அங்கே வந்து நின்றான். நீங்க எதை வாசிக்கீங்க? 12:7 வாசிக்கீங்க. ஏமா 5:19 முதல்ல வாசிங்க, அப்புறம் 12:7 வாசிக்கலாம். இப்போ ராத்திரியில திறந்து வெளியே கொண்டு விட்டு நீ தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. யாரு பூட்டி வச்சிருக்கா? அந்த ஏரோது பூட்டி வச்சாச்சு. ஆனா தேவதூதன் போறான், ஜெயில டக்குன்னு திறந்தாரு, வெளியே கொண்டாந்து விட்டு நீ போய் பிரசங்கம் பண்ணியா? எங்க போய் பிரசங்கம் பண்ணு? தேவாலயத்துல. இப்ப 12 நேரம் வரும்போது இந்த இல்லை சொல்லுங்க, கொஞ்சம் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசிங்க, சரியா? இப்போ இந்த 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 கிறிஸ்தவர்களை கொல்லது யூதருக்கு பிரியமா இருந்தபடியினால அந்த ஏரோது பார்த்தான், நாளைக்கு பஸ்கா பண்டிகை, நாளைக்கு கொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்டிகை? அதனால நாளைக்கு கொன்னா. ஏன் நாளைக்கு கொல்லணும்? பண்டிகைக்கு நிறைய பேர் வருவான்ல, அவங்க முன்னாடி கொன்னுட்டா நமக்கு பேரு. அடுத்து எவனும் இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு வரமாட்டான். இவன் தானையா துள்ளுதான். அதனால அந்த வசனத்தை முழுசும் அந்த 12 பார்த்தீங்கன்னா 24 அற்புதம் நடந்திருக்கு. அதில் ஒன்னொன்னா நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா 24 அற்புதம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். சரி, இப்போ அந்த 12 இவனை செயலுக்குள்ள வச்சு இவனை என்ன செய்யலாம், வகுப்புக்கு 4 பேரா காவல் வேற போட்டாச்சு. போட்டு காவலை பார்த்துக்கிட்டே இருயா அப்படின்னாச்சு. ராத்திரி போல தேவதூதன் என்ன செஞ்சான், உள்ள வந்தான். வந்து என்னாச்சு, முதலாவது வெளிச்சம் உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்க. அறைக்குள்ள என்ன வந்துச்சு? வெளிச்சம் பறச்சு. இப்போ அந்த காவலாளிகள்லாம் என்ன பார்த்துருப்பான்? பயங்கரமா வெளிச்சம் வந்துட்ட. சரி ரைட்டு. தேவதூதன் அடுத்து என்ன செஞ்சாரு? இப்போ நான் சொல்றேன், நாளைக்கு ஒருத்தன் சாக போறானா, நீ தூங்குவானா? ஐயோவா, அவனுக்கு தான் தூக்கம் வருமா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் நீங்க 10 நாள்ல செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும்? 8 நாளா? இன்னும் 8 நாள் முடிஞ்சு வச்ச, நாளைக்கு ஒத்த நாள் தானே இருக்கு, நாளைக்கு செத்துருவோனோ தூக்கமே வராது. ஆனா அந்த பேதுருவை கொலை செய்ய போறாங்க நாளைக்கு விடிஞ்சான்.
இவர் பாட்டு தூங்கிட்டு இருக்காரு. தேவதூதன் வந்தது கூட அப்படித்தானே. வெளிச்சம் வந்துச்சு, அதை கூட பார்த்து கூட அவர் எந்திக்கல. எல்லாம் நடக்கட்டும்யா அப்படின்னு தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றாரா, விழாவில் தட்டி எழுப்பி சீக்கிரமா எந்தி எழுப்பினான். இப்ப சங்கிலியை கலத்தி விடணும்ல, ஓடிப்பிடக்கூடாதுன்னா சங்கிலியில கட்டி வச்சிருக்கான். சங்கிலி தன்னால விழுந்துச்சு. அப்புறம் பாருங்க, நீங்க அறைய கட்டுனா நல்லா உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுப்பா. அந்த ட்ரெஸ் வேண்டாம், செயல் ட்ரெஸ் வேண்டாம், என்ன ட்ரெஸ் போடு, உன் ட்ரெஸ் இருக்குல்ல அதை போடு. உன் பொருளை என்ன ஒன்னையும் விட்டு போயிடாத, எல்லாத்தையும் எடுத்து போடு. போட்டு உன் செருப்பை கூட நீ போட்டுக்கோ. செய்தான். போர்த்து கொண்டு வா, போர்த்து கொண்டு மூடிக்கிட்டு வா, மூடிட்டு வா, ஒன்றும் வச்சிடாத. இப்போ செயலுக்கு போனோன்னா வேற ட்ரெஸ் கொடுப்பாங்கல்ல, இவங்க ட்ரெஸ்ஸை கடைசியில் கொடுத்து வெளியே வரும்போது அதை போல உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடு, போட்டாச்சு. வா, செருப்பை போடு, போட்டாச்சு. வா. இப்போ ஃபஸ்ட்டு காவல் தன்னாடி திறக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பெருமாள்புரத்தில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா கார் ஒரு நாள் வந்துச்சு, ஆளே இல்லை. டக்குன்னு அப்படி கதவு தன்னாடி திறந்துச்சு. நான் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிரைவர்கிட்ட கேட்டான், சார் யாரும் திறக்கலை, எப்படி திறந்துச்சு? சென்சார், ஆட்டோமேட்டிக்கு. அப்பமே ஆட்டோமேட்டிக் திறந்துருக்கு. எப்போ? நமக்காக கதவை தன்னாடி திறக்க விடுவாரியா? அல்லேலூயா சொல்லுங்க. தன்னாடி திறந்துச்சு. இப்ப பாருங்களேன், அவன் பாட்டுக்கு வரான். ஆனா அத்தனை பேருக்கு கண்டு தெரியல. சோத்திரம். யூன் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. சீனாவில் தானே தம்பி? சீனா தானே? சீனாவா? இங்க ஊரை மாற்றி சொல்லக்கூடாது. சீனா தேசத்தில் தான் நினைக்கேன், தெரியல. அந்த ஊன், அவர் பேர் ஊன், ஊழியக்கார். அவர் ஊழியம் செஞ்சாருன்னு அடித்து சிறையில் வச்சுட்டாங்க. இப்போ என்னன்னாக்கா காலெல்லாம் ஒடிச்சிட்டாங்க. திருவிருந்து சாப்பிடுவே அப்படின்னு மலத்தையும் நீரையும் கொடுத்தாங்களாம். எவ்வளோ கொடுமைப்பட்டிருக்காங்க பாருங்க. காலு நடக்க முடியல, நொடி நொடி நடக்காரு. ஒரு நாள் கர்த்தர் பேசினாராம், நாளைக்கு கிளம்பு அப்படின்னாராம். இவர் சொன்னாராம், இந்த யூன் சொன்னாராம், ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன், ஆனால் தேசம்தான் இந்த தேசம்னு மறந்துட்டேன். இப்போ அந்த யூன் சொன்னாராம், என் காலே ஒடிஞ்சு போச்சேயா, நான் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். நீ நட அப்படின்னாராம். இத்தனை மணிக்கு நீ நடக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை மணிக்கு அந்த அறைக்குள்ள வெளிச்சம் வந்துச்சு. டக்குன்னு எந்திரிச்சாரா, நடக்க ஆரம்பிச்சார். கால் சரியாயிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. சரியா 4 மணி நினைக்கேன், பகல் 4 மணி. எவ்வளோ பரபரப்பாக இருந்திருப்பாங்க. இவர் போறாரு, அந்த கேட்டு தன்னாடி திறக்கான். அந்த காவலுக்கு நின்னவெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலையா, அந்த யூனை ஒன்றுமே கண்டுக்கல. இருக்காரா இறந்துட்டாரான்னு தெரியல. நம்மளுடைய புஸ்தகம் வாசித்தேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புஸ்தகத்தை வாசித்தேன். அருமையானவர்களே, இப்போ போறாரு, அந்த கேட்டு போய் அப்படியே போய் ஒரு ஊருக்குள்ளே போறாரு, தெருவுக்குள்ளே போறாரு. அந்த தெருவுக்குள்ளே போய் ஒரு வீட்டுக்குள்ளே போறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுதான், நீங்கள் யூன் தானே அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாம் அப்படின்னாப்ல. நேத்தே யூன் வருவார், அவருக்கு பாதுகாப்பு கொடுன்னு கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இவர் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே சைரன் சத்தம் பயங்கரமாக கேட்கான். ஐயோ, கைதி தப்பி ஓடிட்டான்னு. அப்போ கேட்டாங்களாம், 4 மணி எப்படி அவன் போனான்? கேட்டு பூட்டி இருந்துச்சே, எல்லாரும் நிற்காங்களே, எப்படி போனான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பேதுருவை தேவதூதன் தட்டி எழுப்பி வான்னா கேட்டு தன்னாடி திறக்கு போறாரு நேரா. ஆனால் நம்ம ஆள்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சோம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பொம்பளை ரோதை அப்படி ஒட்டுக்காக்கா, அந்த சன்னல் அந்த கதவை ஓட்டக்குள்ளி பார்க்கா. உடனே வந்து சொல்கிறா, பேதுரு வந்துட்டாருன்னு. நம்ம ஆளுகளுக்கு அறிவு ரொம்ப தெரியுமா? உடனே சொல்கிறாரு, அவரா இருக்காது, ஜெபம். என்ன ஜெபம்? பேதுரு, எங்க ஆண்டவரே பேதுருவை வெளியே கொண்டு வாங்க ஜெபம். அவரே வந்து நிற்காரு. அவருடைய தூதனா இருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்களேன். ஜெபம் என்ன ஜெபம்? வெளியே வரட்டும். அவர் வெளியே வந்து நின்னா கதை திறக்க மாட்டாங்க. அவ சொல்றா சாதிக்க அவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறந்து விட்டா அவர் வராரு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ தூதனே வந்து காப்பாத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே வருவார். நம்ம பிரச்சனையை தீர்க்க, நம்ம காரியத்தை முடிக்க அவரே வருவார். மத்தேயு 8:7 வாசிக்கிறோம். அங்கே ஒரு 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை. சுகம் இல்லைன்ன உடனே நேராக ஆண்டவரை கூப்பிட போறாரு. இப்போ நேராக போறாரு. போனா என்ன சொன்ன இப்போ உங்களுக்கு? 100க்கு அதிபதி. அந்த வேலைக்காரன் சுகம் இல்லைன்னு போய் கூப்பிட்றாரு. 7வது வசனம் சொல்லுது, ஏசுனா
ஆமேன். நான் வந்து சுகமாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வந்தார்னா சுகத்தை கொடுப்பாரு. ஆமேன் சொல்லுங்க. நான் வரேன்னாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னான் தெரியுமா? 100க்கு அதிபதி, ஐயா என் வீட்டுக்கு வர நான் என்ன இல்லை, தகுதி இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, அவரே வருவார். அன்னைக்கு கடல்ல சொல்லிட்டாரு சீசர்களை. மத்தேயு 14 அதிகாரத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க. இரவிலே 4ஆம் ஜாமத்திலே கடல் மேலே இயேசு நடந்து போனார். அல்லேலூயா சொல்லுங்க. யாரை பார்க்க? சீசர்களை பார்க்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பேதுரு அமிழ்ந்து போகையில் அவன் சொல்றான், ஆண்டவரே ரட்சியும் சொல்லி கூப்பிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க புயல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, படகு மோத போகுதுன்னு தெரிஞ்சது. அதனால இயேசு அவரே போனாரியா. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாயன் ஒரு விதவை, அந்த சம்பவத்தை படிக்கும் 11ஆம் வசனத்திலிருந்து. அதுல பாத்தீங்கன்னா அவரே போறார் நாயன் ஊருக்கு. போய் உடனே சுகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவரே வருவாரு. ஆமேன் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, என்னுடைய நாமத்தினாலே, மத்தேயு 18, 19, 20 சொல்லுங்க, என்னுடைய நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்துல நான் வருவேன். அவரே வருவார். உங்க பிரச்சனையை தூக்க ஆள் அனுப்புவாரு. உங்க பிரச்சனை தீர்க்க தேவ தூதனை அனுப்புவாரு. உங்க பிரச்சனையை தீர்க்க இயேசுவே வருவார். அல்லேலூயா. சரி, இன்னும் எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்பதான் 300 சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னும் டாபிக் வேற சொல்லணும். ஐயாவுக்கு தெரியும், அப்படித்தானே ஐயா? 300ன்னா என்ன, பொருள்னா என்ன, முடிவுறன்னு. கிறிஸ்டோபர் ஐயா, நீங்களும் சார் தானா? நீங்களும் சார் தானா? சரி, 300க்கே இவ்வளவு பேசினாருன்னா முடிவுரைக்கு எவ்வளவு பேசுவார்? எனக்கு ஆல் நைட்டு ப்ரேயரில் பேச ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மணிக்கணக்காக பேச விட்டுருவாங்க. ஆனால் சர்ச்சில் பேசுறது அப்படி கிடையாது. 45 நிமிஷம் சுருக்கமாய் பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கப்படுவார்கள். அதிகமாய் பேசினால் அன்றோடு முடித்து வைத்து அனுப்பப்படுவார்கள். சரிதானே? இது வசனம் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது, என்னுடைய டயலாக். சோத்திரம். அவங்க சொன்ன நேரத்துக்குள்ளே முடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அவர் சொல்லியிருக்காரு எனக்கு டைம், அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். இப்போ நீங்கள் நல்லா டயர்டாகாமல் நல்லா இருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியும். தோத்திரம். அந்த ஆசிரியர்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் பாடம் நடத்தணும்னு, எவ்வளவு தூரம் மைண்ட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியும். அதை கனெக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதே போல் நானும் 35 வருஷமாக பாஸ்டராக இருக்கேன். எங்கள் சர்ச்சில் இப்போ ஒரு சற்றேற குறைய 200 பேர் வருவாங்க. 4 இடத்துல சபை நடத்திக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு சோத்திரம். எங்கள் ஆராதனையை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கொரோனாவில் ஒரே ஒரு நாள் சர்ச்சை பூட்டினேன், வேற பூட்டவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி பாஸ்டர் பூட்டலை? அவங்க வந்தாங்க, பாஸ்டர் ஆராதனை இல்லாமலாம் இருக்கக்கூடாது, நாங்கள் அதிகாலை 3 மணிக்கு வரோம், நீங்கள் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் 5 மணிக்கு தொழிக்க போயிடுவோம்ட்டாங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம், வாயா அப்படின்னு நடத்த ஆரம்பித்தேன். அதுவே கன்டினியூ பண்ணிட்டேன். இப்போ ஆராதனை எத்தனைனா அதிகாலை 4 மணி, 4 to 6. நீங்கள் ஆபிரகாம் ஐயா கல்யாணத்துக்கு போகிறீங்களா? போங்க. ஊருக்கு போகிறீங்களா? போங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறீங்களா? போங்க. சர்ச்சுக்கு வராமல் போயிடக்கூடாது. 4 to 6. அதுக்கப்புறம் 7 to 9, 9 to 12. சோம்பேறியாக இருக்கீங்களா? காலையில் எந்திரிக்க முடியலையா? 9 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு வாங்க. உங்களுக்கு கறி வாங்கி சாப்பிட்றதுக்கு 11:30 மணிக்கு அனுப்பிடுறேன். உண்மைதானம்மா? 3ல் அட்டன் பண்ணு. 4வது ஒன்று கோயில்பேட்டில் வச்சுருக்கேன். தொடங்கி ஒரு 1.5-2 வருஷம் ஆகுது. அங்கே ஒரு 30 பேர் வருவாங்க. அங்கே 3:30 to 5. அதுக்கப்புறம் ராத்திரி யாராவது கூப்பிடுவாங்கல்ல, அங்கே போயிடுவேன். சோத்திரம். ஏன் அப்படின்னா யாருடைய மனசு எப்படி இருக்குன்னு தெரியும். 35 வருஷமாக பயணம் பண்ணும்போது தெரியுமா தெரியாதையா? தெரியும். தோத்திரம். அருமையானவர்களே, அதனால் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். அருமையானவர்களே, நம்ம பிரச்சனையை என்ன செய்யணும், நம்ம காரியத்தை முடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு 2-3 பேரை சொல்கிறேன். நேரம் கிடைச்சா 4 பேர் சொல்கிறேன். நேரம் கிடைக்கலன்னா 2 பேர். அதுக்கும் நேரம் கிடைக்கலனா ஒரு ஆள். சரியா? ரைட். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். வைத்தார்கள். காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. இதனுடைய சுருக்கம் என்னன்னா, எப்தா
ஆண்டவருடைய சமூகத்துல போய் சொன்னான் அவன் பிரச்சனைய. ஆமேன்னு சொல்லுங்க. இவன் பிரச்சனை என்ன, இவனை குறித்து கொஞ்சம் விவரமா சொல்றேன். இந்த எப்தா யார் அப்படின்னா பரஸ்திரியின் மகன். யாரு? பரஸ்திரியின் மகன். பரஸ்திரியின் மகனா விளக்கம் சொல்லணும் அப்படின்னா நீதிமொழிகள் 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பரஸ்திரியினுடைய உதடு தேன்கூடு போல ஒழுகும். அப்புறம் கண்டினியூ பண்ணி வாசிங்க பார்ப்போம். தேன்கூடு போல ஒழுகும், எண்ணெயிலும் மிதுருவா இருக்கும். யாரு? பரஸ்திரியினுடைய உதடு. அங்க போயிட்டேன்னா நீ தப்பவே முடியாது. எங்க போனா? 5:3 வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 5:3 தேன்கூடு போல ஒழுகும், மிருதுவாய் இருக்கும், எட்டிய போல கசக்கும், கூர்மையா இருக்கும், சாவுக்கு நேரா கொண்டு போயிரும், பாதாளத்துக்கு கொண்டு போயிருவ. அதை விட என்னன்னா அதை விட உன் ஆயுசு நாள் குறைஞ்சிரும். இல்ல ஆயுசு நாள் கொடூரருக்கு கொடுப்ப, அவன் பொருள் அடுத்த வீட்டுக்கு போயிரும். யாரு? பரஸ்திரி. இன்னும் இதுக்கு விட விளக்கம் எதுவும் வேணுமா உங்களுக்கு? வேண்டாம். ரைட். பரஸ்திரி. இந்த எப்தா யாரா? அந்த 11:1 சொல்லுது, பரஸ்திரியின் மகன். அல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து ஓஹோன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை டபக்குன்னு தூக்கி போட்டுற ஒரு வசனம் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப ஓஹோன்னு அவனை சொல்லிட்டு அவனை பேட நியூஸை கடைசியில் சொல்லும். சரி, நானே சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 5:1 வாசிக்கிறோம். நாகமான் என்பவன் எண்ணிக்கையிலே பெரியவனாயிருந்தான். அதுக்கடுத்து அந்த வசனம், எண்ணிக்கையில பெரியவனாக இருந்தான், பெரிய மனுஷனாக இருந்தான், போர் படை தளபதியாக இருந்தான், அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். எப்படி இருக்கு பாருங்களேன். பெரிய போர் வீரன், படை தளபதி, பெரிய ஆளு எல்லாம் சொல்லிட்டு அவனை பற்றி என்ன சொல்லுது? அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். உங்களுக்காக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மாப்பிள்ளை பார்க்க போனாங்க. பொண்ணு பிடிச்சி போச்சு. மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கணும் போனாங்க. எல்லாம் விசாரிப்பாங்கல்ல. அப்போ என்ன மாப்பிள்ளை எப்படி? ரொம்ப நல்ல தங்கமான ஆள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன அப்படின்னாங்களாம். என்ன ஆனால் என்னன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் வெங்காயம் சாப்பிடுவார் அப்படின்னாங்களாம். வெங்காயம் சாப்பிடுவாருன்னாங்களாம். வெங்காயம் சாப்பிடுவாரா? பரவாயில்ல, நமக்கு தான் நிறைய தோட்டம் இருக்குல்ல, நிறைய வெங்காயம் விளையும், அவர் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ யோசிச்சாங்களாம், எதுக்கு வெங்காயம் சாப்பிட்றாரு, எதுக்குமா வெங்காயம் சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்டாங்களாம். குடிச்சது தெரியக்கூடாதுன்னு. குடிப்பாரா? எப்பவும் குடிக்க மாட்டாரு. சாயங்காலம் ஆனால் அவங்க நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பாங்க. அப்படியா? கெட்ட நண்பர்களா? எப்பவும் அப்படி கிடையாது. வாரத்தில் 2 நாள் சண்டை போடுவார். அப்படியா? சண்டை போடுவாரா? அப்புறம் எப்பவும் ஜெயிலுக்கு போக மாட்டாரு, வாரம் ஜெயிலுக்கு போயிடுவார். ஆனா ஒன்றுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்கு. ஆனால் பாஸ்டர் நல்ல ஆள் தான், ஆனால் ஒன்று அப்படின்னாங்கன்னா என்ன இருக்கு அங்கே பின்னாடி? பிளாக் மார்க் இருக்கு. இப்போ இந்த நாகமான குறித்து இவ்வளவும் சொல்லிட்டு அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அங்க புள்ளி வச்சாச்சா? இவனை குறித்து பேசும்போதே வசனம் என்ன சொல்லுது? பரஸ்திரியின் மகன். அடுத்து என்ன கதை அப்படின்னாக்க, அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அவனுக்கு வேற பிள்ளைகள் இருக்கு. இந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிட்டு தெரியுமா? உனக்கு சொத்துல பங்கு தரமாட்டேன். எப்போ? சொத்துல பங்கு இல்லை, உனக்கு சுதந்திரமும் இல்லை. அந்த வசனத்தை வாசிக்குமா? 1ஆம் வசனத்தை வாசிங்க. இவனை பத்தி என்ன சொல்லுது ஆண்டவருடைய வார்த்தை? பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அடுத்து என்ன சொல்லுது? இல்ல ஏமா இருங்க. பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். யார் மகன்? பரஸ்திரியின் மகன். நல்லா சொல்லிட்டு டக்குனுங்க சொல்லிட்டாரு. அடுத்து வாசிங்கம்மா. கீலேயாத், அவங்க அப்பா பேர் என்ன பேரு? கீலேயாத் அவனை பெற்றான். மனைவியும் ஏற்கனவே ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருந்திருக்கு. அடுத்து பிள்ளைங்கள் இருந்துச்சு. எங்க அப்பா வீட்டில் உனக்கு சொத்து கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? உங்க அம்மா பரஸ்திரியினுடைய மன சொல்லி துரத்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க.
இப்ப என்ன பண்ணிட்டாச்சு, முதல்ல உனக்கு சொத்துல பங்கு இல்ல, அடுத்து எங்க இருக்கக்கூடாது, ஊர்ல இருக்கக்கூடாது. எங்க அப்பா வேற சொல்லிக்கிட்டு இருக்க, எங்க அப்பா வேற சொல்றதுனால எங்களுக்கு கேவலமா இருக்கு, உங்க அம்மா கேரக்டர் சரியில்லை, அதனால நீ ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, நீ பெரிய ஆளா வந்து சொத்தை கேட்டானா என்ன செய்ய, ஓடுன்னு விரட்டிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான், ஊர் பெரியவங்களை பார்த்து, ஐயா நீங்களாவது சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருப்பான். அந்த பெரிய ஆள்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோம், எப்பா இது உங்க குடும்ப பிரச்சனை, உங்க அப்பா இருக்காரு, நீ பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானே? பெரியவள்கிட்ட போயும் பிரயோஜனம் இல்லை. அவன் வாலிய பையன்கிட்ட சொல்லி, உங்க அம்மா யோக்கியம் தெரியுமிடா, அதானே உங்க அண்ணன்மாரை அனுப்பியிருப்பான். எப்படி அவன் மனசு குத்தி இருக்கும் பாருங்களேன். அம்மாவை பார்த்துருப்பான், ஏம்மா ஏம்மா இப்படி என்னைய பெத்த, ஏம்மா ஏம்மா இப்படி செஞ்ச, நான் வெளியில தலகாட்ட முடியலையம்மா, அவமானம் தலகாட்ட முடியலையே, இப்படியெல்லாம் நான் கொடூரமா இருக்கனே அப்படின்னு சொல்லி நொந்திருப்பான். சரி நம்ம விதி அவ்வளவுதான் அப்படின்னு வெளியே போயிட்டான். போய் ஆகாதவர்களோடு கூட சேர்ந்து அடிக்கடி சண்டைக்கு போக ஆரம்பிச்சான். ஏன், அப்பாட்ட கேட்டிருப்பான், எப்பா கொஞ்சம் பொறு, அந்த பயல்கள் அப்படித்தான் பேசுவானுங்க, நான் உனக்கு ஏதாவது சொத்துல பங்கு கொடுக்க முடியாது, ஏதாவது உனக்கு சைடில் தாரேன் அப்படின்னு கூட சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுருப்பாரு. சரி போயாச்சு. இவன் சண்டைக்கு போய் நல்ல திறம்பட ஆயிட்டான். இப்போ அவன் ஊரில் பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அண்ணன் தம்பி ஊர்லேயே பிரச்சனை. அம்மோன் புத்திரர்கள் சண்டைக்கு வந்துட்டான். அப்போ ஊருக்காரெல்லாம் பார்க்கான், இதுக்கு சரியான ஆள் எப்தா தான். அவன் யாரு, பரஸ்திரியின் மகன். அவன் யாரு, பரஸ்திரியின் மகன், பராக்கிரமசாலி. இன்னொன்று தெரியுமா, இந்த அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க தான் ரவுடித்தனம் பண்ணும். சரிதானா? கேட்கறதுக்கு ஆள் இருக்காது பாருங்க, சொல்லி அன்பா சொல்லதுக்கு முடியாது, அவனை அரட்ட முடியாது, அவன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சு, அப்படி தான் எப்தா இருந்தார். இவர் சண்டைக்கு போய் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டார். இப்போ ஊர்க்காரங்கள்லாம் அவனை தேடி வராங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஊர் உங்களை ஒதுக்கலாம், ஊர் உங்களை அவமானப்படுத்தலாம், அந்த ஊராரே உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா. இந்த எப்தாவை தேடி வந்து சொல்றாங்க, ஐயா ராசா நீ தான் சண்டை போட வரணும், நீ தான் நம்ம ஊரை காப்பாற்றணும், உன்னைய விட்டா வேறு ஆளே கிடையாது. இப்படி தானே சொல்லியிருப்பான். பெரிய ஆள் பூரா வந்து இப்போ நினைச்சிருப்பான், அன்னைக்கு என்ன சொன்ன, அன்னைக்கு நான் சொல்லும் போது நீங்க கேட்டீங்களா, ஆமா, அப்படி மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா கூட சரி ரைட்டியா நான் வாரேன், எனக்கு என்ன தருவீங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நீயே தலைவனாயிரு, இந்த டீலிங் நல்லா இருக்குல்ல, நானே தலைவனா, சரி ரைட்டு, வாக்க மாற மாட்டேங்களே, ஜெயிச்சிட்டோம்னா என்னை என்ன செஞ்சிடணும், தலைவன் ஆக்கிடணும் முடிவு பண்ணான். சரி இப்போ வாரான். வரும்போது இந்த இவர்களும் வருகிறார்கள், மூப்பர்களும் வருகிறார்கள், ஊர் பெரிய மனுஷர்களும் வர்றாங்க. அவன் நேரா எங்க போனானா, மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்தில் போய் காரியங்களை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம காரியங்களை சொல்லுகிற ஒரே இடம் எது, கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு போங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சக்சஸா மாத்துவார். அவர்கிட்ட சொன்னதை, அவர் சமூகத்தில் சொன்னதை அவர் இதுவரைக்கும் நிறைவேற்றாம இருந்தது இல்லை, இனிமேலும் இருக்க போறதும் இல்லை. நீங்க வீட்டில் ஜெபம் பண்றதை விட சர்ச்சில் ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க வீட்டில் ஜெபம் பண்றதை விட சர்ச்சில் அந்த காரியத்தை சொல்லி பாருங்க, கரெக்டா செஞ்சிருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் 84:10 தாவீது சொல்வார், வேறு இடத்தில் 1000 நாள் இருக்கிறதை பார்க்கலும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் தேவனுடைய சமூகத்திலே வாசப்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி. அந்த 37 சொல்லுவாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி அவருடைய சமூகத்தை நாடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சமூகம் அவ்வளவு பிரசன்னம் நிறைஞ்சது. இப்போ அந்த எப்தா பார்த்தாரு. இந்த மூப்பர்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னடா சண்டை கூப்பிட்டாவன் எங்க போறான், சர்ச்சுக்கு போறான் ஐயா, சண்டை கூப்பிட்டா அப்படித்தான் நம்ம பாசையில சர்ச்சுக்கு போறான், என்ன இவன் போய் ஜெபம் பண்ணுவானோ. இப்போ எப்படி எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே ஒரு சான்ஸ் வந்திருக்கு, இத எனக்கு வெற்றியை தரணும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னையும் மதிச்சு வந்திருக்காங்க, ஆகாதவன்னு தள்ளிட்டாங்க,
எங்கள் அம்மாவை கேவலமாக பேசிட்டாங்க, என் குடும்பத்தை கேவலமாக பேசிட்டாங்க, என் அண்ணன் தம்பி ஓட ஓட விரட்டிட்டான் ஆண்டவரை, என்ன செய்வாரோ தெரியாத, நீர் எனக்கு நியாயம் செய்யும் அப்படின்னு சொல்லி அழகாக ஜெபம் பண்ணியிருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் தன் காரியத்தெல்லாம் சொல்லிட்டான். அவன் செஞ்ச தப்பு என்னன்னா, டக்குன்னு பொருத்தனை பண்ணதான் ரொம்ப ராங்கு பொருத்தனை. என் வீட்டு வாசலில் எது வருதோ அதை உமக்கு முதலாவது பலியிடுவேன்னு சொன்னான் பாருங்க, அந்த மட்டும் சொல்லாமல் இருந்திருப்பான்னா பெஸ்ட். இப்போ என்னாச்சு, கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னதை கர்த்தர் சக்சஸாக மாற்றிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த திருநெல்வேலியில் அந்த சயின்ஸ் சென்டர் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போக்குள்ளே போகலை. என்னுடைய ஊர் ராஜாபுதுக்குடி. நான் ஊரை விட்டு போய் 25 வருஷம் ஆச்சு. ஊழியத்துக்காக ஊரை விட்டு போனேன். எங்கள் ஊருக்கும் அதுக்கு ரொம்ப பக்கம். அந்த சயின்ஸ் சென்டரில் 2 சிங்கம் இருக்கும். இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. இருக்கு. இப்போ எப்போ யாராவது ரீசெண்டாக போனீங்களா? நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருக்கா இப்போ? இல்லைம்மா, உயிர் சிங்கம் இல்லைம்மா. ஒரு சிலை, 2 சிலை இருக்கும். அந்த அங்கே ஒருத்தர் பேசுவாங்க, இங்கே ஒருத்தர் கேட்பாங்க. இருக்கா? நான் தான் போய் 25 வருஷம் ஆயிடுச்சுன்ட்டேன்ல. அப்போ ஊழியத்துக்கு வந்த புதுசு. நான் சுற்றி பார்க்கணும்னு போயிருக்கிறேன். நடந்த உண்மை சம்பவம். அப்போ நான் காதை வச்சு அந்த சிங்கத்து காதில் வச்சு கேட்கேன். இந்த பக்கம் ஒரு அம்மா பேசுது. ஏ சிங்கம், என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், நீ தான் பார்த்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு பேதை, படிப்பறிவு இல்லாத ஆள். நான் கேட்ட உடனே யோசித்தேன், உடனே கல்யாணம் ஆகும் அப்படி நான் சொன்னேன். சொல்லிட்டு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சு. சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, சூப்பர் மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக சொல்லி முடிச்சுட்டு வார அந்த அம்மா அழுகுது. என்னம்மான்னு கேட்டேன். இந்த சிங்கம் என்கிட்ட பேசிச்சு, என் மகனுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னது நான் தான். தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த அம்மாவுக்கு என்னன்னா, இதுகிட்ட சொன்னாலாவது என் பிள்ளை கல்யாணம் ஆகுமா, கேட்டது நான். இதே இன்னொருத்தன் வாலிப பையன் கேட்டிருப்பானா, அவன் பொண்ணை எனக்கு குடிக்கான்னு கேட்டிருப்பான். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக சொல்லிவிட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன்னு பார்த்துக்கோங்களேன். கர்த்தருக்கு சோத்திரம். அருமையானவர்களே, இன்னைக்கு தன் காரியத்தை யார்ட்டையாவது சொல்லணும் சொல்லி நினச்சி இப்போ இங்கே உட்கார்ந்துருக்காங்களே, எனக்கு இந்த பெரியவங்களை ரொம்ப பிடிக்கும், வயசானவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு பேச்சு குறை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேட்டுட்டு நான் விட்டுட்டா போதும். 1/2 மணி நேரம் பேசுவாங்க பாருங்க. அட்டே அப்பா, என் மகன் அங்கே இருக்கான், என் மகன் இங்கே இருக்கா, என் மருமகன் அங்கே இருக்கா, 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறா, அப்படி தானே சாமி? அட்டே எங்கள் அப்பா என்ன பாஸ்டர், அப்படி தானே பேசி நம்மளை பேசவே விட மாட்டாங்க. நான் பாட்டுக்கு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பாஸ்டர் போல் ஒரு ஆளை பார்க்கவே முடியலை அப்படிம்பாங்க. எதுக்கு? அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்கல. இன்னும் இந்த வயசானவங்க உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், மாமியாமாருக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் மருமகன் உங்களை நல்லா வைக்கணும்னா சோத்தை கொட்டுவாங்க. 80 ரூபா அரிசி வடித்து 80 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டுக்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. குழம்ப கொண்டு போய் கொட்டுவாங்க, என்னன்னு கண்டுக்கவே கூடாது. லைட் அங்கங்கே எரியும், ஃபேனெல்லாம் ஓடும், கண்டுக்கவே கூடாது. ஏம்மா இதை ஆஃப் பண்ணுன்னு சொல்லவே கூடாது. ஒன்று ஆஃப் பண்ணிடுவாங்க. செவக்குறிப்பு எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. என்ன செவக்குறிப்பு? பாஸ்டர் எங்கள் மாமியாளுக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எதுக்கு? பரலோகத்துக்கு போத்தான் பாஸ்டர். அவள் கூட என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. சீக்கிரம் போகட்டும் பாஸ்டர். லைட்டை போட்டால் தப்புங்க, பேனை போட்டால் தப்புங்க, சோறை வேஸ்ட் ஆகிட்டு பாஸ்டர், அது போட்டால் அது தப்புங்காங்க. ஏம்மா நம்ம வறுமையிலேருந்து வந்தோம். நான்லாம் குடிக்க கஞ்சி இல்லையா, எத்தனையோ ராத்திரி பட்னியாக கிடந்திருக்கேன், எத்தனையோ நாள் பட்னியாக கிடந்திருக்கேன். போட ட்ரெஸ் இல்லை. உண்மையை சொல்கிறேன். இந்த காலத்தில் யாருக்கும் சோத்துக்கு வழி இல்லைன்னா நம்ப வேண்டாம். ஏன் அப்படின்னா 1000 ரூபா கொடுக்காரு ஸ்டாலின், அரிசியும் கொடுக்காரு. ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 84ல் அரிசியும் கிடையாது, துணியும் கிடையாது. உண்மையை சொல்கிறேன். தேவ சமூகத்தில்னு திருநெல்வேலியில் பழைய ட்ரெஸ்ஸு விற்கிற கடை இருக்குது. அதில் தான் நான் பழைய ட்ரெஸ்ஸை வாங்கி பேண்ட் சட்டையே போடுவேன். இப்போ அப்படியா பாஸ்டர்னு கேட்காதங்க. இப்போ புதுசாக தான் போட்டு வந்திருக்கேன், காசு கொடுத்து வாங்கி போட்டிருக்கேன். தோத்திரம். என்னை ஆசீர்வதிச்சிட்டார் ஆண்டவர். தோத்திரம். என் வாழ்க்கையில் செருப்பே போட்டதில்லை. ஒரு 20 வயசு வரைக்கும் செருப்பே போட்டதில்லை.
நானே வேலைக்கு போய் நானே செருப்பு எடுத்து போட்டிருக்கேன். என் காலில் பார்த்தீங்கன்னா முள்ளு குத்துன தடம் எல்லாம் இருக்கும். முள்ளை கூட புடிங்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். செருப்பு இல்லையே, சோத்துக்கு வழியில் அப்புறம் எங்கே செருப்பு இருக்கும்? அவ்வளோ வறுமையில் இருந்தேன், அவ்வளோ ஏழ்மையில் இருந்தேன், அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன். இயேசுவை நம்பினேன், என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இந்த தம்பி பாஸ்டர் இருக்கார், ஆபிரகாம் தெரியும். எங்களுக்கு ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை, அப்படி தானே தம்பி? ஆனால் மீனா டாக்டர்னு கயத்தாரில் இருக்காங்க. அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னாங்க. கற்பப்பை சுருங்கி போச்சு, நீங்கள் வேஸ்ட். எங்கள் மாமாவுக்கு அந்த டாக்டரோட ஹஸ்பண்டு ரொம்ப பழக்கம். அதில் சொன்னார் குழந்தையே பிறக்காதுன்னாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், படித்தவன் சொன்னான், படைச்சவர் கொடுத்துட்டாரியா. அவன் எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிச்சுட்டு சொன்னான் கர்ப்பப்பை சுருங்கி போச்சு, குழந்தைல. படைச்சவர் பார்த்தார், அழகான ஆம்பளை பிள்ளையை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அழகான பொம்பளை பிள்ளையை கொடுத்தாரு. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரை உறுதியாக பிடிச்சிட்டா ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிட்டீங்கன்னா தீர்வு உண்டு. மற்றவங்கிட்ட சொல்லாதங்க, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, ஒரு ஆளை சொல்லியிருக்கேன்ல, இன்னொரு எப்தாவை சொல்லியிருக்கேன். இன்னொரு ஆளை சொல்லிட்டு முடிச்சிடுறேன், நேரம் இல்லை. சரியா? 2வது ஆள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஃபேவரட் ஆள் யாரு? சரி, அன்னாள். அன்னாள் தேவ சமூகத்தில் போய் சொன்னாள். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க போய் சொன்னா? 12ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1:12. கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை கவனித்து கொண்டிருந்தான். சத்தமோ அசைந்தது, சத்தம் பிறக்கல. சரி, 15ஆம் வசனம் வாசிங்க. அதுக்கு அப்படியல்ல என் ஆண்டவனே, மனக்லேசம் உள்ள ஸ்ரீ அல்லேலூயா சொல்லுங்க. எப்தா சேவ சமூகத்தில் போய் சொன்னா. 2வது அன்னாள் தேவ சமூகத்தில் போய் தான் பிரச்சனையெல்லாம் சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க. இவ சக்களத்திக்கு எத்தனை பிள்ளை? ஏமா இதுக்கு முன்னாடி சொல்லிட வேண்டாமா டப்புன்னு? 10 பிள்ளை தான். எத்தனை பிள்ளை? ஆனால் அன்னாள் கணவன் சூப்பர் கணவன், நல்ல ஆளு, எல்கானா. ஏன் தெரியுமா? 8ஆம் வசனத்தை சொல்லுவார். அதில் ஒரு 4 காரியத்தை சொல்லுவார். அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாம இருக்க? ஏன் சஞ்சலப்படுத? நானும் சார் இந்த சிக்கன் பொரிச்சு விற்காம பாருங்க, அங்கே போய் ஒரு நாள் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். வர்றவெல்லாம் வாங்குறான் சாப்பிட்றான் போகிறான், வர்றவெல்லாம் வாங்குறான் சாப்பிட்றான். ஒரு பார்சலை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை வருதானாலும் ஒரு பொம்பளை கூட வரல. அவனே சாப்பிடுதான், அவனே போயிடுதான். இந்த வடக்கடையில் போய் பார்த்தேன், அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாரான், 2 வடை வைங்க, சட்னி ஊற்றுறான், எல்லாம் வாங்குறான், அவனே சாப்பிட்றான், போயிடுதான். பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போனதா நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இவன் கேட்கான், நீ சாப்பிட்டியா? ஏன் அழுகுதேங்க? அழ வைக்கதே நாங்கள் தானேயா, பிற எப்படி கேட்க முடியும்? சரிதானே? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம், பெருசில்ல. அதில் விட என்ன தெரியுமா ஹைலைட்டு? சாப்பாடு 2 மடங்கு அவளுக்கு கொடுக்கான், அவளை நேசிக்கான். இந்த எல்கானா யார் அப்படின்னா ஒரு ஆசாரியன், ஆசாரிய முறைமையில் வந்தவன். அதனால தவறாமல் வருஷம் வருவான். இப்போ அந்த பண்டிகை வரப்போகுது. ஐயா ஒரு நல்ல ஒரு தாட் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த பண்டிகை எப்படி இருக்கும்? அந்த சர்ச்சை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிரகாசமாக இருக்கும், புது ட்ரெஸ்ஸு தான். அப்புறம் காலையில் நகை போட்டு வருவாங்க, அது சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருப்பாங்க. இதே மாதிரி அந்த எருசலேமில் நடந்திருக்கும். எல்லாரும் பண்டிகையில் பரபரப்பாக இருக்காங்க. ஆமாம், அன்னாள் மட்டும் இதில் என்ன பியூட்டி தெரியுமா? அங்கே போய் தான் அவள் பெண்ணினால் குத்துறா. எங்கே போய்? பண்டிகையில் போய் குத்துறா. இந்த 10 பிள்ளை, தம்பி வாடா, உனக்கு ஏதாவது வாங்கி தரேன், அந்த பண்டிகைக்கு ஏதாவது விற்க வந்திருக்கும்ல, கூப்பிட்டுருப்பா. இல்லை, அவள் சொல்லியிருப்பா பெண்ணினால், அவள் கூப்பிட்டா போகாத, எங்களுக்கு தெரியும் வாங்கி கொடுக்கப்போ அப்படின்னு இருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பிள்ளைகளை மனசை புண்படுத்தி குத்திக்கிட்டே இருந்திருப்பா. பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் போனா,
ஒவ்வொரு வருஷம் குத்துனா அந்த வசனம் சொல்லும், நெடுநாளா இந்த கதை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தா நான் பண்டிகை கொண்டாடலையா, இந்த வருஷத்துல 2ல் ஒரு முடிவு கட்ட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணான். இப்ப போய் மனம் கசந்து தன்னுடைய தேவ சமூகத்துல எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாள். அல்லேலூயா சொல்லுங்க. ஏலி பார்க்காரு, இந்த அம்மா தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசுதோ அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டான். அவ சொல்றா, நான் மனக்லேசம் உள்ள சரி பண்ணலையா. அவ சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளை பார்த்த ஆண்டவர் சொல்லுவார், யார் சொல்லுங்க பாப்பா? குஷ்டரோகியை பார்த்தா 38 வருஷம் ஆளை பார்த்தா சமாதானத்தோட போம்பாரு. பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ரைட், வெரி குட். இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணிட்டீங்கன்னா மனப்பாடமாக எல்லாமே வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்போ என்னாச்சு அப்படின்னா, கேட்டது 1, கிடைச்சது 6. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் 1 கேட்டால் எத்தனை கொடுப்பாரு? ஆமேன்னு சொல்லுங்க. இவ ஒரு குழந்தைய தான் கேட்கா. ஆனா எனக்கா ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி, அண்ணாளுக்கா ஒத்த பிள்ளை தான் கேட்டா. ஆண்டவர் 6 கொடுத்தாரு. எப்படின்னா 2 அதிகாரம் 21 வசனமா வாசிங்க. 1 சாமுவேல் இல்ல அதுக்கு மேல வாசிங்க, 20 வாசிங்க. ஆசீர்வைத்து பதிலாக இப்ப என்ன சொல்றாருன்னா, எம்மா இந்த பிள்ளை கொண்டாந்து கொடுத்துட்டு இல்ல, நீ இது கர்த்தருக்கு கொடுத்தபடினால உனக்கு சந்தானத்தை கட்டளையிடுவாரு அப்படின்னு யார் சொல்றா? ஏலி சொல்றாரு. அப்ப போய்விட்டார்கள், கடாச்சித்தார், கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஈக்குவல் ஆயிட்டா? அதை விட ஹைலைட் சொல்லட்டுமா? இந்த பெண்ணினாள் பிள்ளைக பேர் பைபிளே இல்லை. யார் பேரு? ஆனா அண்ணா பெத்த பிள்ளை. அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. சாமுவேலு சவுலையும் ராஜாவா அபிஷேகம் பண்ணா, தாவீதையும் அபிஷேகம் பண்ணான். அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். 2 பேர் பைபிளில் மழை பெய்ய வச்சாங்க. இன்னொன்று நானே குழு கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை பேச மாட்டேங்கல. சொல்லுங்க. இன்னொரு ஆளு சாமுவேலே தான். சாமுவேலே தான். அவர் சொல்றாரு, இன்னைக்கு அறுப்பு இருக்கிற காலம், மழை வரும். மழை வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பயங்கரமான தீர்க்கதரிசி. அதை விட அந்த 12:3 நினைக்கேன், 1 சாமுவேல் 12 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, வாயா எல்லாரும் வா கூப்பிட்டு சொல்லுவாரு, என்னை குறித்து ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். நான் யாருடைய இறுதியாவது எடுத்தனா, யாருடைய காசை வாங்கிட்டு கஞ்சாடனையா இருந்தேன் சொல்லியா, நான் திருப்பி தரேன். 12:1-2 வாசிங்களேன். 1 சாமுவேல் 12ஆவது அதிகாரம் நோக்கி மூணாம் வசனம் வாசி. இதோ இருக்கிறேன், கர்த்தருடைய சன்னதியிலும் அபிஷேகம் மன்னருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இது யாரும் சொல்ல முடியாது. யாரு? நான் யாருடைய இருதை எடுத்தேனா, யாருடைய கழுதினை எடுத்துக்கொண்டேனா, யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையிலே பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையா இருந்தேன், சொல்லுங்கள். அப்படியானால் ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம்? ஆமென், ஆமென். போதும்மா. எவ்வளவு சூப்பர் மேனா இருந்திருக்கான் பாருங்க. ஆமா, அவரே சொல்றாருல. ஆமா, நம்மளும் அப்படி இருக்கணும் தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். அவரை போல மாறியா, அதுக்கு தான் 1 சாமுவேல் 2 சாமுவேல் எழுதி வச்சிருக்கிறாரு. தோத்திரம், நம்ம அப்படி இருக்கணும். ஆனா அவன் பெத்த பிள்ளை
லஞ்சம் வாங்கிட்டான். அவன் 10 பிள்ளைங்க லஞ்சம் வாங்கிட்டான். ஆமா, ஆஹா, சாமுவேலுடைய பிள்ளைகள் லஞ்சம் வாங்கினான், பரிதனை வாங்கிட்டு மாற்றி பேசிட்டான். சரி, ரைட்டு. சரி, நம்ம ஆண்டவர் ஒன்று கேட்டா, அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எம்மா எங்க எத்தனை வசனம் வாசிக்கீங்க? 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் கிபியோனிலே சரி, நானே சொல்லி முடிச்சிடறேம்மா, நேரம் இல்லை. இப்போ என்ன நீ விரும்பினதே என்கிட்ட கேளுன்னு கேட்டார். இவன் என்ன கேட்டான்? ஞானம் கேட்டான். சரி, அவனுக்கு என்ன கொடுத்தாரா? இந்த 7வது வசனம் 8வது வசனத்தில் பார்த்தீங்க, உனக்கு முன்னாடி ஒருத்தனும் இப்படி இருந்ததில்லை, உனக்கு பின்னாடி ஒருத்தனும், அதை எண்ணி பாருங்க, ஒருத்தனும் இருக்க போறதும் இல்லை. அடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தை பிராணனை கேளாமல் இருந்தபடியினால் அப்ப 13 கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமை உனக்கு தந்தேன். அவன் கேட்டது ஞானம் கேட்டான். அதுல எண்ணி பார்த்தீங்கன்னா 6 காரியம் வரும். தோத்திரம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒன்ன கேட்டா, இந்த பெரும்பாடு ஸ்ரீ கேட்டது என்னதுன்னா, அவ சுகமாகணும் கேட்க கூட இல்லை, அவளை தொட்டா. இப்போ அவர் என்ன செஞ்சார்னா, அவ பேசுறத பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 34-35 மகளே அப்படிம்பாரு. முதல்ல உன் வேதனை நீங்கி, மகளே நீ சமாதானத்தோட போ. இவ்வளவு நாள் அவளுக்கு முதல்ல என்னது மகளேன்னு கூப்பிட்டாரு. 12 வருஷம் நோய் இருக்கிற ஆளை பார்த்து என்ன கூப்பிடுவாங்க? அப்படிம்பாங்க. இவர் மகளேன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க, இவர் தான் மகளேன்னு கூப்பிடுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? சமாதானத்தோடு போய், அடுத்து வேதனை நீங்கி சுகமாயிரு. எப்படி எத்தனை காரியங்க பாருங்களேன். இப்படி அடுக்கடுக்கா சொல்லி உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சேன்னா ரொம்ப அருமையா இருக்கும். சரி, இன்னைக்கு உங்க காரியத்தை எல்லாம் அவர் மேல போட்டுருங்க, அவர் சமூகத்தில் வச்சிருங்க, எல்லாத்தையும் மாத்திடுவார். நான் குழு கொடுத்துட்டு போடுறேன், நீங்க தியானிச்சுக்கோங்க. அந்த எஸ்தர் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 நாள் அல்லும் பகலும் புசியாம இருந்த குடிச்சு சொன்னா, 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லும், காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. யோசபாத்து ஐயா 1-2 நாளாகமோ 20:12 நான் என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, இந்த 3 தேசத்துக்காரன் படையெடுத்து வந்துட்டான், நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நீ தான் ஏன் உதவி செய்யணும்னு கேட்டான். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? 3 தேசத்துக்காரனும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு செத்துட்டான். அந்த பொண்ணு பொருளெல்லாம் கூட்டு வந்தாங்க. உங்க காரியத்தையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்க காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டருக்கும் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களையும் கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நானே ஜெபம் பண்ணிடுவா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். எல்லாம் எழுந்து நின்று பரலோகத்துக்கு நேராக, ஆண்டவரே என் காரியம் எந்த காரியம் ஆண்டவரே? ஒருவேளை உங்கள் பிள்ளை காரியமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கணவனுடைய காரியமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தொழிலினுடைய காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டு காரியம் உங்களை ரொம்ப நெருக்கிட்டு இருக்கலாம், அந்த காரியமாக இருக்கலாம். எந்த காரியமோ இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. எப்தா தேவனுடைய சமூகத்தில் சொன்னான், அவனுக்கு தேவன் அற்புதம் செய்தா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதே போல அன்னாள் சொன்னார், அவருடைய வாழ்க்கையில அதுக்கு பிறகு அவ நிம்மதியா இருந்தா என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிள்ளைகள் பேர் பெற்று விளங்கினார்கள். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும் போது, அந்த ஏலி பரியாசம் பண்ணதை போல நிறைய பேர் பரியாசம் பண்ணலாம், நம்மளை துக்கப்படுத்தும்படி பேசலாம், ஆனாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாமா? என்ன காரியமா இருந்தாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்தில் போடுங்க. எரோமியா சொல்றாரு, என் காரியத்தை உங்க மேல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த எசேக்கியா ராஜா சொல்றாரு, என் காரியத்தை உங்க மேல வச்சிட்டேன்னு சொல்றாரு. யோபு சொல்றாரு,
சொல்லுகிறாரு, ஐயா எனக்காக பிணைக்கப்படுவீராக. யோபு 17:3 சொல்லுகிறாரு. நம்ம காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆனா ரோமர் கழுநர் 9:28 சொல்லுகிறது, சீக்கிரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, என் காரியம் இந்த காரியம் இன்னும் ஆண்டவரே 24 நாட்கள் இருக்கிறது ஆண்டவரே, இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி. ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்யுங்க. என் கணவனுடைய காரியத்தில் இந்த காரியத்தை செய்யுங்க. என் தொழில் காரியத்தில் இந்த காரியத்தை செய்யுங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை இந்த காரியத்தை செய்யுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஓ ராபா ராபா லாதா ராபா ஷபா லாபா ராபா லாபா ராபா கரபா. ஆண்டவரே மகிமையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, ஆண்டவரே தோத்திரையா. போவாஸ் ரூத்துக்கு இந்த காரியத்தை செய்ய முன்னாடி ஓய மாட்டான்னு சொல்லி நகோமி சொன்னால அதை அவர் செய்து முடித்தாரே. ஆண்டவரே வனாந்தரமான வாழ்க்கை ஆண்டவரே இயேசுவே நீர் அந்த சந்ததியிலே பிறக்க காரணமாய் இருந்தது. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வீராக. இப்பொழுதே செய்வீராக. இந்த நிமிஷத்திலே செய்வீராக. ஓ ராபா ராபா லாதா ராபா ஷபா லாபா ராபா கரபா. ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே தீர்க்க முடியாத எல்லா காரியத்தை இப்பொழுதே தீர்த்து வைப்பீராக. விடுதலையை தாரும், சேமத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெபத்தை நடத்துற தேவ மனுஷனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவரை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெப கூட்டம் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி செய்ய போறபடியினால் நன்றி ஆண்டவரே. பொருளாதார தேவைகளிலே உயர்த்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் காரியங்களை எல்லாம் மேலே போட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. யோபு சொன்னதை போல பிணைக்கப்படுவீராக. அப்பா அப்படியே செய்ய போறபடியினால் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே முழங்கால்படியிடும் ஜெபித்து முடிக்க போகிறோம். நல்ல ஒரு வார்த்தை